தொண்டை பேச முடியாம இருக்கு. அக்கா ஒரு லைன் 2 லைன் பேசுவாங்க. மேடம், நேற்று மகளிர் மாநாடு நடந்திருக்கு. திருப்பி அடுத்து மாநாடு தேர்தல் அறிக்கை வெளியிட போறீங்க. தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி முடிஞ்சிட்டா? இல்லை, இன்னும் வேலூருக்கு போக வேண்டியது, அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க கூடிய அந்த பணி இன்னும் இருக்கிறது. அது முடிந்த பிறகு விரைவிலே தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். ஓபிஎஸ் தொடர் சந்திப்பு கூட்டணி பற்றி எதுவும் பேசியிருக்காங்க? அப்படி ஏதாவது இருந்தால் அதை நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவார். நாளிலிருந்து கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடக்கும். அமைச்சருக்கு இந்த பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும்? கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை எப்பொழுதுமே சுமூகமாகத்தான் இருந்திருக்கிறது. ஏனென்றால் இது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய உறவு, அதோடு கொள்கைக்காக உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி இந்த கூட்டணி. அதனால் நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும். கடந்த அமைச்சர் நேரு மேல ஒரு கேஸ் நான் பல முறை உங்களுக்கே சொல்லியிருக்கேன், தேர்தல் வந்துவிட்டால் பிஜேபி ஐஸ் அப்படின்னு பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இன்கம் டேக்ஸு, சிபிஐ, அதே போல் இடி. அதனால அந்த வேலையை இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் துவங்கி இருக்கிறார்கள். கடம்பராஜ் வந்து திமுக வந்து விஜய் பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டணியில் வந்து